அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சுபதாரணி. முதுகலை முதலாம் ஆண்டு தமிழ் துறை. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கோடை காலத்தில் வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள சில வழிமுறைகள். தகுந்த நிலமறிந்து தேர்ந்த விதை தேர்ந்து பதியமிட்டு நீர் வார்த்து செடியாகி கொடியாகி பூத்த மலராகிய எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை முதற்கண் வழங்குகிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்தை சமாளிப்பது என்பது ஒரு சவாலான விஷயம்தாங்க. அதிலும் தற்போது பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்தே தான் வருது. கடந்த வருடம் சீன ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட கடும் வெப்ப அலையால் நீர்வளங்கள் வறண்டு கடும் வறட்சி ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வகையில் இந்தியாவில் இந்த வருடம் கோடை காலத்தின் வெப்பநிலை அதிக அளவில் இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த கோடைக்கால வெப்பத்தில் பல வகையான உடல் உபாதைகள் ஏற்படுவது வழக்கம். அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள சில வழிமுறைகளும் உள்ளன. குளிர்மைப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். வெள்ளரிக்காய், வெள்ளரி பழச்சாறு போன்றவைகளும் முடிந்தவரை காற்றோட்டமாக 100% பருத்தியினால் செய்யப்பட்ட உடைகளையே அணிய வேண்டும். நாள்தோறும் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். அவ்வப்போது முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும். நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், பழச்சாறு, நன்னாரி சர்பத், கற்றாழை, வெள்ளரிக்காய், வெள்ளரி பழச்சாறு, ஜூஸ், இளநீர், நொங்கு போன்றவைகளை சாப்பிடலாம். அதிக கொழுப்பு நிறைந்த உணவையோ காரமான உணவையோ காஃபி, மதுபானம் அருந்துவதை முடிந்த அளவு குறைக்க வேண்டும். இந்த கோடை காலத்தில் நாள்தோறும் 2 முறை கட்டாயம் குளிக்க வேண்டும். கடுமையான வெப்ப அலைகள் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஜூஸ், குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இந்த வகை அதிக அளவு மோர், உப்பு கலந்த எலுமிச்சை பழச்சாறு, ROS கரைசல் போன்றவற்றை பருக வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த இயற்கை நற்பணி சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.